வெல்கம் பேக். பாண்டிச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லாக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி ஆரோவில் பீச்சுக்கு வந்துட்டோம். கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு 4 hours ட்ராவல் பண்ணோம். எல்லாமே ஒன் வே ரோடு மட்டும்தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் ஆரோவில் பீச். ஃபுல்லாக படகா இருக்குது. குச்சா செத்துருவோம். வெல்கம் டு ஆரோவில் பாண்டிச்சேரி பீச். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருக்கோம். புரியுதா? இதுக்குன்னு மட்டும் வரல, பாண்டிச்சேரி எல்லாரும் சுற்றி பார்க்க தான் வந்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி பார்த்தோம்னா வெறும் பீச் மட்டும் தான் தெரியும். வந்துரு ஆரோவில் பீச் வந்தாலே பாண்டிச்சேரி வந்துடும் சொல்லுவாங்க. ஆனால் பாண்டிச்சேரி ஆரோவில் பீச் ரொம்ப தொலைவாக இருக்குது. இதுதான் பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸு. சிட்டிக்குள்ளே போனோம்னா இதுதான் பாண்டிச்சேரி. இப்படி தான் போனோம். நாங்கள் ஈவினிங் டைமில் போனதுனால ஒரு மாதிரி ஜேஜேன்னு நல்லா இருந்து பார்க்க. கலர்ஃபுல்லாக சிட்டிலாம் வந்து சிட்டி மாதிரி தான் இருக்குது. இங்கே எனக்கு இன்னும் சென்னை மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. ஆனால் சரக்கும் பீச்சும் மட்டும் தான் இங்கே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அது தவிர வேறு என்னென்ன ஃபேமஸ்ன்னு தெரில. நான் எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் கலர்ஃபுல்னு சொன்னது அங்கே வந்து பெயிண்டிங்கை தான். நல்லா கலர்ஃபுல்லாக நிறைய வீட்டுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. நான் மற்றபடி எதுவும் தப்பாக சொல்ல காய்ஸ், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். நம்ம நெக்ஸ்ட்டு ரூமை பார்க்கணும். இது மெயின் ரோட்லேயே இருக்கனால இது பேர் என்னான்னு தெரியல. ஏதோ ஸ்டேடியம் சொன்னாங்க, ஸ்டேடியம் என்னான்னு தெரில. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரூம்ஸுக்கு போயிடலாம். ரூம் நிறைய இடத்துல தேடணும், கிடைக்கல. இந்த இடத்துல கிடச்சிது விக்டோரியான்னு சொல்லிட்டு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஹைஜீனிக்காக இருந்தது. நீட் அண்ட் க்ளீனாக வாஷ்ரூம்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அந்த ரெண்ட்டுக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பெருசு தான். ஏன்னா சூப்பராக இருந்தது. எல்லாம் நீட்டாகவே வச்சுருந்தாங்க. ஏசி ரூம் அந்த ரெண்ட்டுக்கு வந்து கிடைக்கிறது பாண்டிச்சேரியில் பெரிய விஷயம். ஏன்னா நல்லா நீட்டாக இருந்தது. ஃபென்டாஸ்டிக். உண்மையாக நாங்கள் ரொம்ப லைக் பண்ணோம் அந்த இடத்த. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெஞ்ச் காலனி தான். ஏன்னா அது வந்ததே அது பார்க்க தான். ஃப்ரெஞ்ச் காலனி போகிறோம். புரியுதா? ரூம் எடுத்தாச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு, இப்போ கிளம்பிட்டோம். அடுத்து ஃப்ரெஞ்ச் காலனி தான். ஃப்ரெஞ்சு காலனி ஃப்ரெஞ்சு பேசலாம் போல், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட போல், ஜஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் காலனி போ. இது எங்கே வரையும் போ. பைக்கில் ஃபோன் கட் பண்ணுப்பா. யாராவது அப்புறம் பேசலாம். போட்டு ஒரு 2 ஃபோட்டோ இடைக்கலாம். நீங்கள் விட்டாப்பா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். ராட்னா சரிடா, போட்டு வரண்ணா. நான் இப்போ தான் வீடியோவை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்சு காலனிக்கு வந்திருக்கோம். இது பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு காலனி. நானும் என் ஃப்ரெண்டும். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் வினேஷ். மை பைக் R15. இதில் தான் வந்தோம். ஜாலியாக இருந்தது. நல்ல ஒரு ட்ரிப் தான். ஃப்ரெஞ்சு காலனின்றது வந்து பாண்டிச்சேரியில் ஸ்பெஷலான ஒரு காலனி. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் மேரேஜ் வெட்டிங் ஆல்பம் அதை மாதிரிலாம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் காலனி வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. ஃப்ரெஞ்ச் காலனி வந்து ஃபோட்டோ எடுக்கவே வந்து ஒரு தனியான ஒரு காலனி போல் அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட் நாங்கள் நிறையா பண்ணியிருந்தோம். நல்லா பேக்ரவுண்டும் அந்த கிளைமேட் அந்த இடமும் வந்து ஃபென்டாஸ்டிக். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது ஃபோட்டோ ஷூட் எடுக்க. நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரிக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் காலனியோ பீச்லேயோ ஆரோவில்லையோ எங்கே வேணால் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டிய இடம் தான் அது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து பைக் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ இது லாக் பண்ணிட்டுருக்காங்க போல். ரீசன் என்னன்னு தெரில. அண்ணாத்த வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போகிற ப்ளேஸும் வாக்கிங் போகிறாங்க. ஃப்ரெஞ்ச் காலனியில் வந்து இந்த மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து அங்கே இருக்கிற பர்சன் வந்து வாக்கிங் போவாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியது இருக்கும். அந்த நீட்டுக்கும் இந்த நீட்டுக்கும் ரொம்ப லாங். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு இல்லை ரைட்டு கட் பண்ணிங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு பார்க் இருக்குது. அங்கேயும் அதுவும் நல்லா இருக்குமா. நாங்கள் போகல, ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. இது வந்து ராக் பீச். ராக் பீச் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பீச் தான் ஸ்பெஷல். ஏன்னா இங்கே வேறு எதுவும் பெருசாக இல்லை. பீச் அங்கங்கே ஜோடியாக உட்காந்துக்கிட்டு நல்லா பீச்சை பார்க்கலாம். சன்லைட் மாதிரியே சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். நான் அப்போ சன்லைட் வந்து ராக்குன்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, கேட்காதீங்க. இது வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா கப்புள்ஸாக ஜாலியாக ஜோடியாக இருக்காங்க. நானும் ஃப்ரெண்டும் தான் வந்துக்கிறோம். அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வயிற்றுச்சல்னால லைட்டாக கஷ்டம். ஜாலியாக இருக்குப்பா இந்த இடம். அமைதியாக சூப்பராக இருக்குது. மெரினா பீச்சோட ஸ்டைலண்ட்டாக இருக்குது. வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம்.
இந்த வீடியோவோட ஒரு குட் நியூஸ்னு சொல்ல போகிறேன். நம்ம இவ்வளோ ஷார்ட் ஃப்ரீயில் 3K ரீச் பண்ண போகிறோம். இதெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாமே நீங்கள் மட்டும்தான். நீங்கள்லாம் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. நான் என்ன பண்ணாலும் ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா என் மேலே அவ்வளோ பாசங்க எல்லாருக்கும் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வந்து நான் இதுக்கப்புறமும் நல்ல பெஸ்ட்டான கண்டென்ட் எல்லாருக்குமே தருவேன். இப்போ நல்ல நல்ல வீடியோ வரும். பாண்டிச்சேரிக்கு வந்து நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. அப்படி போகாதவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ, போனவங்களுக்கும் இந்த வீடியோ தான். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஃபன் பண்ணுறோன்னா அது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். பாண்டிச்சேரியில் வந்து ரொம்ப நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நிமிஷங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் நானும் அவனும் போனாலும் இந்த மாதிரி வந்து ஃபன் இருக்குமா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் போனாலும் இந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஜாலியாக போச்சு. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாங் பிளான் பண்ணியிருக்கோம். ஐ மீன் இந்த இதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், கோவா பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து மினிமம் ஒரு 10K வியூஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக கோவா ட்ரிப் பிளான் பண்ண கண்டிப்பாக போவேன். நீங்களே என் கூட வருவீங்க, நம்ம எல்லோரும் போவோம். நைட்டில் வந்து பாண்டிச்சேரி இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதுதான் பாண்டிச்சேரி. நீங்கள் பெருசாக நினைக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. இதோட இந்த வீடியோ முடியுது. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா?